الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஈருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறியுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உலகத்தை படைக்கணும் என்று நாடினான். அந்த உலகத்துள்ளுக்கு மனிதர்கள் என்ற ஒரு வர்க்கத்தை படைக்கணும் என்றதை நாடினான். அந்த மனிதர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொடுக்க நாடினான். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரைக்கும் பரிபூரணப்படுத்துறதுக்கு நாடினான். அதற்காக வேண்டிதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தின் அடிப்படையில் எங்கட உம்மத்தை கடைசி உம்மத்தாக வச்சு இந்த தீனை, இந்த மார்க்கத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை ரெண்டு மாதிரி கம்ப்ளீட் பண்ணினான். முதலாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்து டைரக்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் மெசேஜ் அனுப்பினான். அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு குர்ஆன் என்றோம். குர்ஆன் என்றது அல்லாஹுடைய வார்த்தை. இந்த வார்த்தை அல்லாஹ் காலத்துக்கு ஏற்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அனுப்பினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை மீதமாக வைக்கக்கூடியதை கொண்டு இந்த குர்ஆன், இந்த சுன்னா, இது ரெண்டையும் வச்சு அல்லாஹ் இந்த முழு மார்க்கத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். யாருக்குமே சொல்ல இயலாது. எனக்கு வார ஒரு டவுட், அந்த டவுட்டுக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பதில் இல்லைன்னு சொல்றதுக்கு இயலாது. உங்களுக்கு வார டவுட் எப்படியாப்பட்ட டவுட்டாக இருந்தாலும், சந்தேகமாக இருந்தாலும், அதுக்குரிய பதில் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. இது ஆச்சரியமான இந்த இஸ்லாமுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த காலத்துல யஹூதிகள் சஹாபாக்களுக்கு கிண்டல் அடிப்பாங்களாம். சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்களாம், என்ன உங்களோட தூதர் உங்களுக்கு டாய்லெட் போறதுக்கும் சொல்லித்தாராமே, ஒன்றுக்கு போற முறையும் சொல்லித்தாராமே, அது சரி உங்களுக்கு தெரியாதா என்று கிண்டலா கேட்பாங்களாம். சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் எங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு தூதரை தந்திருக்கிறார் என்றால் அந்த தூதர் எங்களுக்கு அதையும் விட்டு வைக்கலாண்டா யோசிச்சு பாருங்கள். அதையும் எங்களுக்கு சொல்லித்தாராருண்டா, ஸ்லீப்பர் போடுற முறையும் சொல்லித்தாராருண்டா, வாயில வார எச்சி எப்படி துப்போனும் அதையும் சொல்லித்தாராருண்டா. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கட தூதர் எங்க சார் ஒட்டிப்பாரா, எவ்வளவு எங்களுக்கு சொல்லித்தாராய்க்கு யோசிச்சு பாருங்க. அந்த கிண்டலுக்கு சஹாபாக்கள் பாசிட்டிவா ரிப்ளை பண்ணுவாங்களாம். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்துல நாங்க பள்ளியில் உட்கார்ந்திருக்கிறோம், இந்த வாயில எச்சி துப்புற ஒரு நிலைமை ஒன்று வந்தால் கூட மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி. தொழுந்து முடிச்சுட்டு நாங்க போறது பள்ளியில இருந்து எங்களோட ஸ்லிப்பர் எடுத்துட்டு எப்படி வெளியே போகணும் அதுக்கும் வழிகாட்டப்பட்டிக்கு. உங்களுக்கு பசிண்டா தின்ன போறீங்க அதுக்கும் வழிகாட்டப்பட்டிக்கு. தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறீங்க அதுக்கும் வழிகாட்டப்பட்டிக்கு. ஒரு பிரயாணம் போறீங்க அதுக்கும் வழிகாட்டப்பட்டிக்கு. சுப்ஹானல்லாஹ், இப்படியான ஒரு மார்க்கத்தை, இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை முழு உலகத்துல எங்கேயும் தேட முடியாது சகோதரர்களே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஸ்டரி பாதுகாக்கப்பட்ட மாதிரி முழு உலகத்திலேயும் யாருடைய ஹிஸ்டரியும் பாதுகாக்கப்பட்டில்லை. நீங்க இஸ்தாம்புல்ல தொப்பி பேலஸ்க்கு போனா பாக்குறதுக்கு ஏலும் ரசூலுல்லாஹ்ட ஒரு தாடி முடிய வச்சு என்ன செய்ய, அதை வீசிட்டா வேலை முடிஞ்சே. இல்ல இல்ல, இது சாதாரண மனிதர்கிட்ட முடி இல்ல வீசுறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஸ்லீப்பர் என்ன பாவிச்சிட்டு வீசுறது என்ன, அது என்னத்துக்கு பாதுகாக்கப்படணும்? இல்ல, அவர் எப்படியாப்பட்ட ஒரு தலைவர் என்றால் அவருடைய அனைத்து விஷயமும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இப்படியாப்பட்ட ஒருத்தர உலகத்துல யாரும் தேட, ஒரு லீடரை தேடல. வேண்டிய மதத்துக்கு போங்க, வேண்டிய புக்ஸை திறந்து பாருங்க, இப்படியாப்பட்ட ஒரு லீடர் எங்களுக்கு எங்கேயும் தேட முடியாது. எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்குது. எப்ப பிறந்தாரு, எப்ப மௌத்தாவினாரு, எப்படி திருமணம் முடிச்சாரு, யார் யார திருமணம் முடிச்சாரு, எத்தனை புள்ள அவர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய சீராவை படிச்சு பார்த்தா விளங்கும். இதெல்லாம் கூட சஹாபாக்கள் பாதுகாத்திக்கிறாங்களா? அந்த மனிதன் முகம் எப்படி இருந்துச்சு, அவரோட மூக்கு எப்படி இருந்துச்சு, அவரோட காதுகள் எப்படி இருந்துச்சு, அவரோட ஷோல்டர் எப்படி இருந்துச்சு, அவரோட கண்கள் எப்படி இருந்துச்சு, அவரோட நெஞ்சு எப்படி இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனை காட்டுகளை யாரு சரி இந்த உலகத்துல இவ்வளவு ஒரு மனிதனை பத்தி பாதுகாக்கப்பட்டிருக்குது. நடந்தா எப்படி நடப்பாரு, சிரிச்சா எப்படி சிரிப்பார், அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர் பேசின ஒவ்வொன்றையும் சஹாபாக்கள் எப்படி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு, இன்றைக்கு ஹதீஸுடைய கிதாப் திறந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதை வாசிச்சு முடிக்கல, மௌத்தாயிரம் அதை வாசிச்சு முடிக்க போல அவ்வளவு ஹதீஸ்கள். ஹதீஸ்னா என்ன, எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால வந்து பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள், அவர்கள் சொன்ன விஷயங்கள். உலகத்துல சகோதரர்களே, இது மாதிரி ஒரு லீடரை, தலைவரை எங்கேயும் தேட முடியாது. அதனால தான் அந்த காலத்துல யூதர்கள், குறைஷ் காஃபிர்கள், முஸ்லிமுக்கு அட்டாக் பண்ற ஆட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சஹாபிய கொலை செய்ய ரெடி, அடுத்து அவரை கொலை செய்யறது ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹு அன்ஹு. அவரை படத்தை கொலை செய்யறதுக்கு முன்னுக்கு அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, இந்த இடத்துல உங்களோட லீடர், உங்களோட தூதர் ரசூலுல்லாஹ்வை கொண்டாந்து வச்சு அவரை கொலை செஞ்சுட்டு, உங்களுக்கு பதில் அவரை கொலை செஞ்சுட்டு நீங்க உங்களோட குடும்பத்துல சந்தோஷம் வைக்கிறத நீங்க விரும்புவீங்களான்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ், அவருடைய வாயில என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா சகோதரர்களே? அவருடைய உயிர் போகுது, உசுரை கொடுக்க போறார், உயிர் போகுது. அவருடைய வாயால வந்துச்சு ஒரு வார்த்தை. அவர் சொன்னாரு, நான் இந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு முள்ளு குத்துறத கூட நான் விரும்ப மாட்டேன். ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இது, இப்படி ஒரு மனிதனோடு இப்படி ஒரு காதலா, ஒரு மனிதனோடு இப்படி ஒரு இரக்கமா, உயிரையும் ஒரு மனிதன் கொடுக்கறானா? ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான், ஆனா அவருக்கு உயிர் விட்டு கொடுக்க மாட்டான். அவரு செல்பிஷா தான் இருப்பார், அவருக்கு தான் தேவை முதலாவது, மத்த எல்லாம் வேண்டாலும் விட்டு கொடுப்பாரு. இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்களே. அந்த டைம்ல ஒரு வார்த்தையை பாவிச்சார் அபூ ஜஹல், மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மதுடைய இந்த தோழர்கள் இந்த முஹம்மதை லவ் பண்ற மாதிரி, இந்த முஹம்மதை நேசிக்கிற மாதிரி நான் உலகத்துல யாரையுமே கண்டில்லை. சீரால வருவது சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால துப்பின ஒரு எச்சி ஒரு நாளும் கீழே விழுந்தது கிடையாது. சஹாபாக்களோட கையில தான் வந்து கொள்வாரு, எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. எங்கட எச்சி மாதிரி அது நாட்டம் இல்ல. சுப்ஹானல்லாஹ், அது அற்புதமானது. அந்த சஹாபாக்கள் மேல தேய்ச்சி கொள்வாங்க. ஒரு சஹாபியை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செஞ்ச ரத்தத்தை கொடுத்தாங்க, இந்த ரத்தத்தை வீசிடுவாங்க. இந்த சஹாபி போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க? வீசிட்டேன் யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையை சொல்லுங்க, என்ன செஞ்சீங்க? யா ரசூலல்லாஹ், குடிச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ். இது அன்பு சகோதரர்களே. நாங்க வச்சுக்கிற அன்பு என்ன? வாயால அன்பு பேசுறோம், வாயால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறோம்,
உஹதுடைய யுத்தம் நடக்குது. உஹதுல சரித்திரத்தை சொல்ல எனக்கு டைம் போதா. உஹத படிச்சவங்களுக்கு தெரியும். உஹதுல முஸ்லிம்களுக்கு அந்த மாதிரி அடிபட்டுச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுச்சு. உஹதுல வருது சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சில ஒரு ஈட்டி வந்து பட்டு முகம் கொஞ்சம் கிழிஞ்சி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சில இருந்து ரத்தம் கொட்டுது. ரிவாயத்துல வருவது உஹதுடைய சரித்திரத்துல எப்ப தாக்கப்பட்டாங்களோ தாக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் 4 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரண் பண்ணிட்டாங்க. படுற அடிகள் எல்லாம் வார ஈட்டிகள் எல்லாம் அம்புகள் எல்லாம் மேண்ட மேல படட்டும், என் அன்பு தூதருடைய மேல படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலிருந்து கொட்டின ரத்தம். இன்னைக்கு நாங்க ரத்தம் கொட்டினா என்ன செய்வோம்? உடனே டிஷ்யூவை தேடுவோம் துடைக்க, என்ன சரி பொடவை துண்டு எடுப்போம் துடைக்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சிலிருந்து கொட்டுது ரத்தம். உஹதுடைய மைதானத்துல யுத்தம் நடக்குது. மாலிக் இப்னு சினான் என்ற ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி வந்து பாஞ்சி முகத்திலிருந்து ரத்தத்தை அப்படி உறிஞ்சி பிடிச்சு கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரத்தம் உடம்போட கலந்து இருக்குது, நரகம் உங்களைய தீண்டவே மாட்டாதுன்றாங்க. ரத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை சரி கீழே கொட்ட விடல. ஆச்சரியம் சகோதரர்களே, இதெல்லாம் வார்த்தையால விலகப்படுத்தல. நாங்க கிட்டவும் மேலாது, கிட்டவும் மீக்கிறதுக்கு இயலாது. சஹாபாக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வெச்சிருந்த அன்பு ஒரு சஹாபியுடைய ரிவாயத்துல வருது சகோதரர்களே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துடைய செய்தி அவரால் தாங்கிக் கொள்ளலாம் போச்சு. ஹஜ்ரத் ஸைத் இப்னு அப்து ரப்பி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வோட மௌத் செய்தி இவரால தாங்கிக் கொள்றதுக்கு முடியாது. அல்லாஹ் கிட்ட கையேந்து என்ன துஆ கேட்டார் தெரியுமா? அல்லாஹும்ம ஹுஸ் பஸரி. இப்படி ஒரு துஆ நீங்க யாரும் எங்கேயும் கேட்க மாட்டீங்க. இப்படி ஒரு மனிதன் துஆ செஞ்சதாக நீங்க யாரும் எங்கேயுமே கேட்க மாட்டீங்க சகோதரர்களே. அந்த சஹாபி கையேந்தி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டார், யா அல்லாஹ், இதுக்கு பின்னாலே இந்த கண்களால ரசூலுல்லாஹ் பாக்குறதுக்கு இல்லாத மௌத்து, அதனால எனக்கு கண் பார்வை நீ எடுத்துரு ரப்பே அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டார். எனக்கு கண் பார்வை ஒன்று வானம், ரசூலுல்லாஹ்வை பார்க்காத கண்கள் எனக்கு தேவையில்லை, என்ன கண் பார்வை எடுத்துரு என்று துஆ கேட்டார். ரிவாயத்துல வருவது அல்லாஹ்வோட கண் பார்வை எடுத்துட்டான் அவட ஆசைக்கேற்ற மாதிரி. நானும் நீங்களும் வெற்றிகள் என்ன அன்பு சகோதரர்களே, பொய்யனா நடிப்பனா? சுன்னத்தை பின்பற்றேன்னு நினைக்கிறோம், சுன்னத்தை பின்பற்றோம் சொல்லுவோம். எங்க நாங்க சுன்னத்தை பின்பற்றினோம் சகோதரர்களே? சஹாபாக்கள் உயிரை கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போற டைம்ல போயிட்டு சொன்னாங்க, ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ்வோட ஆர்டர் வந்துட்டு நாங்க போவோம். சகோதரர்களே, அந்த மனிதன் தனி மனிதன் இல்ல. ஹஜ்ரத் அபூபக்கருக்கு குடும்பமே இருக்குது, அவருக்கு புள்ளை இருக்குது. அவர் மக்கா விட்டு போறேன்னு லேசி இல்ல. யாரா சொல்ல நீங்க போங்க நான் புறவு வாரன் இல்ல. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு எனக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, அந்த ஹிஜ்ரத்துக்கு நீங்க என்னையோட சேர்ந்து வாங்க. அந்த போக்கில் என் வாப்பட முகத்துல வந்த சிரிப்பு மாதிரி என் வாழ்க்கையில கண்டில்ல. அப்படி ஒரு சிரிப்பு மொனங்கள்ல கம்ப்ளைண்ட் பண்ணல போயிட்டு நான் என்னத்துக்கு உங்களோட வரோம், நீங்க போங்க நான் புறவு வாரன் இல்ல. ஏண்ட வாப்பட முகத்தில் அன்றைக்கு வந்த சந்தோஷம் மாதிரி எந்த ஒரு நாளும் நான் அப்படி ஒரு சந்தோஷத்தை கிட்ட வாப்பட முகத்துல நான் கண்டது கிடையாது. அவ்வளவு சந்தோஷத்தோட போனாங்க. ஹிஜ்ரத்துடைய பயணம் போக்குகளை பாக்குறாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு பின்னுக்கும் வலதும் இடதும் தடமாத்தத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் போறாங்க. கேட்டாங்க, யார சொல்லுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கர் என்ன விஷயம், ஏன் இப்படி ஒரு டென்ஷன், ஏன் இப்படி தடமாறீங்க யார சொல்லலாம்? உங்களுக்கு சரியான த்ரெட் ஒண்டிக்கிற டைம் இது, எங்கிட்ட பக்கத்தால் வந்து உங்களுக்கு அட்டாக் நடக்கும் இல்லையா சொல்லலாம். உண்மையிலே எனக்கு பயமா இருக்குது, நான் முன்னால போக்கல பின்னால வந்து என்ன சார் நடக்கும் பயம் வரப்போல சுருக்க நான் பின்னுக்கு ஓடி வாரேன்னு யார சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, என்ன சார் ஒரு அட்டாக் கொண்டு தாக்குதல் ஒன்று வந்தா அந்த இடத்துல அந்த தாக்குதலை நீங்களா எடுக்க போறீங்க அபூபக்கர்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன சரி வந்தா நான் என் உடம்பத்தான் கொடுப்பேன் யா ரசூலல்லாஹ், என் உடம்பத்தான் நான் கொடுப்பேன் யா ரசூலல்லாஹ். எனக்கு எல்லாருக்கும் தெரியும், போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகைக்கு. அந்த குகைக்கு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, இங்க சில ஓட்டைகள் இருக்குது, இந்த ஓட்டைகளால் ஏதாவது ஒரு மிருகங்களோ ஏதாவது ஒரு பாம்பு அல்லது இந்த இன்செக்ட் என்ன சார் ஒன்று வந்து கடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் ஒரு ஆபத்து நடக்கிறதுக்கு காரணமா இருக்கும் யா ரசூலல்லாஹ். ஏண்ட காலை நான் வச்சு மூன்றன், என்ன சரி வந்து கொத்தினா கடிச்சா அது எனக்கு அந்த ஆபத்து வரட்டும், உங்களுக்கு வரக்கூடாது யா ரசூலல்லாஹ். ஆச்சரியமான அன்பு சகோதரர்களே, இது உங்களுக்கு வரக்கூடாது யா ரசூலல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த அன்பு அப்படித்தான். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை
நானும் ரசூலுல்லாவும் போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர் திடீர்னு வந்து கேட்டார், மதா எப்ப கியாமத் வரும்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வந்து கேட்டாங்க, மாதா அஅதத்தலஹா, கியாமத்தை கேட்குறீங்க, சரி அதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க, அதுக்கு என்னத்தை தயாரிச்சு வச்சுக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நான் பெருசா நோம்பு தொழுகை எல்லாம் பெருசா செஞ்சில்ல யா ரசூலல்லாஹ், ஆனா உங்களோட அன்பு எந்த உள்ளத்துல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா ஒரு பதில் கொடுத்தாங்க, அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவரோட சொர்க்கத்துல இருப்பீங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வார்த்தைக்கு தானே நான் சொல்ல விஷயத்துக்கும் நல்லா கேட்டுக்கோ, இந்த வேர்ட் அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்க யார நேசிக்கிறீங்களோ நேசிக்கிறவரோட தான் நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்கன்ற இந்த வேர்ட் வந்து எங்கட சஹாபாக்களுக்கு இஸ்லாத்துக்கு பிறகு ஆக விருப்பமான ஒரு வேர்டு அது இந்த வார்த்தை தான். ஏனென்றா நாங்கெல்லாம் உயிரை கொடுத்து ரசூலுல்லாவை நேசிச்சோம், எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சிச்சு, நாங்க நேசிக்கிறவரோட சொர்க்கத்துல இருப்போம். சஹாபாக்கள் எல்லாரும் பயந்தாங்க, நாளைக்கு சொர்க்கத்துல உலகத்துல ரசூலுல்லாவோட இருக்கிறோம், சொர்க்கத்துல கிடைக்குமோ தெரியா, அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து, நபிமார்களோட பெரிய அந்தஸ்து கிடைச்சி எங்களுக்கு அவங்களோட கிடைக்குமோ தெரியாண்ட ஒரு பயம் இருந்துச்சு. அதுல தானே சொல்றாங்க, இந்த வேர்ட் வந்ததோட எங்களுக்கு உறுதியாகிட்டு நாங்க கட்டாயம் ரசூலுல்லாவோட தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் நாளைக்கு நாங்க சொர்க்கத்துல இருப்போம். ஏனென்றால் நாங்க எங்களோட உயிரை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய ஆட்கள், அதனால அங்க இருப்போம். சகோதரர்களே, மறந்துடுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமாக போகுது. இன்னும் மிஞ்சி எத்தனை வருஷம் நீக்குமோ தெரியாது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் நேசிச்ச எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, எங்கட பேர் அந்த பட்டியல் நீக்குமோ தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்க, கடைசி வாழ்க்கை மதீனால அமையணும் மௌத்தாவினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. கடைசி மதீனாக்கு போனார், கடைசி காலம் மதீனால கழிச்சான். அவருடைய ஆசை ஏண்ட கபருக்கும் ரசூலுல்லாஹ்ட கபருக்கும் சின்ன டிஸ்டன்ஸ் வந்து தான் இருக்கும். அந்த ஆசை ஜன்னத்துல் பகீல என்ன ஜனாஸா அடக்கம் செய்யப்படணும் என்று ஹிஜ்ரத் செஞ்சு போனாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மறந்துடுவாங்க, எங்களுக்கு எல்லாம் அங்க இடம் கிடைக்குமோ தெரியாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க உயிரை கொடுத்தோம், எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் நேசிச்சவங்க இருக்கிறாங்க. நாங்க இன்றைக்கு அன்பை பேசுறோம், ரசூலுல்லாஹ்ட மிக முக்கியமான ஒரு சுன்னத்தா இருக்கிற தாடி எங்கட முகத்துல இல்ல, எங்க போய் அங்க இடம் கிடைக்க போகுது எங்களுக்கு? நாங்க பேசுறோம், நாங்க இறக்கம் ரசூலுல்லாஹ்வோட, நாங்க உயிரை கொடுப்போம். யாரு சரி ரசூலுல்லாஹ் பத்தி என்ன சரி பேசினா தவறா பேசினா நாங்க பேசுறோம். எங்க சுன்னத்து போச்சு சகோதரர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெளிப்படையாக இருந்த ஒரு சுன்னத்து முகத்துல இருந்த அந்த தாடி மறந்துடுவாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் தாடியை ஷேவ் பண்ணது கிடையாது, ஷேவ் பண்ணதே கிடையாது. ஒரு மனிதர் தாடியை ஷேவ் பண்றதுன்றது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துக்கு டைரக்டாக மாற்றம் செய்கிறார். யாரும் நினைச்சிருவான்னு நான் மிகப்படுத்தி பேசுறேன், எக்ஸ்ட்ரா போட்டு பேசுறேன், இல்ல சகோதரர்களே. ஒவ்வொருத்தரும் நாங்க எல்லாம் விலையும் கொள்ளணும். மலக்குள் மவுத் எனக்கிட்ட வார டைம் மூஞ்சில தாடி இல்லாம பேசிடக்கூடாது. மூஞ்சில தாடி இல்லாம மட்டும் மலக்குள் மவுத்தை சந்திச்சிருவாங்க. ஒரு ஆம்பிளைக்கு அழகு முகத்தில் இருக்கிற தாடி சகோதரர்கள். நாங்க இவ்வளவு காலம் ஷேவ் பண்ணி பழவிட்டோம், அது பழவினத்தினால அப்படி ஷேவ் பண்ணி பழவினவருக்கு தாடி கொஞ்சம் வளர போக வித்தியாசமா மூஞ்சி இருக்கும். சகோதரர்களே, தாடியை வச்சு பாருங்க உங்களோட முகத்துல வராத. ஷேவ் பண்ணி பழவினவருக்கு நான் சொல்றேன், தாடியை வச்சு கொஞ்சம் பழகி பாருங்க பார்ப்போம். ஒரு வருஷம் பழகுங்க, இந்த நோம்பு மட்டும் கொஞ்சம் பழகி பாருங்க தாடி வச்சு. அல்லாஹ் உங்களோட முகத்துல எவ்வளவு பிரகாசத்தை கொண்டாடுவான், எவ்வளவு அழகா கொண்டாடுவான் உங்களோட முகத்துல. சகோதரர்களே, மறந்துடவான முன்கர் நக்கீர் ஒரு கேள்வி உங்களோட நபி யாரு? முன்கர் நக்கீர் கேட்கிற ஒரு கேள்வியில ஒரு கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கேட்கப்படுமாம் அந்த மனிதன், இவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹுடைய அன்பில்லாதவருக்கு சொர்க்கத்துல ரசூலுல்லாஹுடைய பாக்கியம் கிடைக்காது. அது பெரிய லிஸ்ட். அந்த லிஸ்டுக்கு நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, போட்டி போட்டு போனா கழிக்கிறாங்க, முயற்சி செஞ்சா கழிக்கிறாங்க. வாழ்ந்த காலமே நான் ரசூலுல்லாஹோட சொர்க்கத்துல ஈக்கணும் என்று வாழ்ந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சகோதரர்களே, அது ஒரு பெரிய லிஸ்ட், மறந்துடவானம். இது நாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நீங்க பாருங்க, ஒரு மனிதன் மௌத்தாக அந்த மனிதனை கஃபன் செய்ய போக்கல, அந்த கஃபன்ல ஒரு மனிதன் கஃபன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத் ஈக்குமிண்டா அது மௌத்லிக்கு தாடி வந்து அங்க கொண்டு போய் மிஸ்வாக வைக்கிறல்ல, மையத்தோடு கொண்டு போய் மத்த சுன்னத்தான ஒன்றே செய்யறது. ஒரு மையத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெளிப்படையான
ஒரு சுன்னத்தீக்கும் என்றால் அந்த தாடி. அதனாலதான் கஃன் செய்யும் பொழுது தாடியை வெளியே போட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வஃபாத்தாகினார், அல்லாவோட கபரை பிரகாசமாக்கணும். அவர் எனக்கிட்ட அழுந்த ஒரு அழுக. அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய டைம்ல டாக்டர் சொன்னாங்க, அவங்களோட தாடியை ஷேவ் பண்ணணும், தாடியை குறைச்சிடணும். அவருக்கு பெரிய தாடி. சுப்ஹானல்லாஹ். மௌத்தாயின கூட அவன் பிள்ளைகள் என்கிட்ட சொன்னாங்க, எங்களோட வாப்பா கடைசியா எங்கள்கிட்ட சொல்லி சொல்லி அழுந்தது இந்த தாடியை பார்த்து மாட்டாங்க. எவ்வளவு கெஞ்சினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மெடிக்கல் ரீசனுக்கு உங்களுக்கு இதாக்குறது எந்த குத்தமும் இல்லை ஹாஜி, நீங்க பயப்படுவானு. நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன், இல்லை அதுல எனக்கு நான் மௌத்தா போகல என்ன மூஞ்சில தாடிக்கணும். அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் மௌத்தா ஒரு டைம்ல என்ன மூஞ்சில தாடிட்டேன். மௌத்தாயினது பிறகும் அந்த பிள்ளைகள் என்கிட்ட சொன்னாங்க, வாப்பாக்கு இருந்த கடைசி வரி, கடைசி அவ காட்டியும் அந்த வாப்பாக்கு இருந்த ஒரே ஒரு வரி, கடைசி அவட்ட தாடி அந்த எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாச்சு. அதை நினைச்சு அழுந்தாராம், எங்கேயும் அழுந்தாராம் அந்த மனிதன். இது தொடர்பு சகோதரி. யாருக்கு இது? யாரை காட்ட? ஏண்ட ரசூலுல்லாஹ், ஏண்ட உயர்விடத்தை நாம் மதிக்கக்கூடிய அந்த மனிதர், அவர்களைத்தான் நாம் ஃபாலோ பண்ண உலகத்தில் வாழ்வோம். எங்கட ரோல் மாடல் சகோதரர்கள், எங்கட ரோல் மாடல். இன்றைக்கு உலகத்தில் எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை தெரியும். எவ்வளவு என்னென்ன சூப்பர் பவர் எல்லாம் எங்கட பிள்ளைகளை பார்த்திக்கிறான். எல்லாம் போய் கட் பண்ண, எல்லாம் படத்துக்கு வந்தது, எல்லாம் கார்ட்டூன்ல வந்தது. இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்ல பாய்றார். எங்கட பிள்ளைகள் அதெல்லாம் பார்த்து இதுதான் உண்மைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பவரை சொல்லி கொடுத்தில்லை, அவங்களோட அன்பை சொல்லி கொடுத்தில்லை. நாங்க அதெல்லாம் தவறிட்டோம் சகோதரர். அதனாலதான் எங்கட பிள்ளைகள் அங்கேயும் இங்கேயும் கார்ட்டூன்லயும் மார்க்க பார்த்து எங்கட பிள்ளைகள் அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆள் தாடி வச்சுக்கிறார், அந்த தாடியை வெட்டுறாரு. ஒரு ஆளை பார்த்து ரோல் மாடலா பார்த்து வெட்டார். ரசூலுல்லாஹ் பார்த்து இல்ல, அவர் வேற யாரோ ஒருத்தரை பார்த்து தாடியை பார்த்து வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லி கொடுப்போம். இந்த பேச்சுகள் நிறைய வரணும். ரபீஉல் அவ்வல் மாசத்துல மட்டும் பேசுற ஒரு விஷயம் இல்ல. இந்த சீராவை படிக்கிறதுன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பாவம், கவலையான விஷயம். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸும் தெரியும். எந்த நாளும் மார்னிங் பேப்பர் படிக்கிறார், எந்த நாளும் படிக்கிறார். முழு உலகத்துல நியூஸ்ல ஈரான்ல ஆரம்பிச்சு அமெரிக்கா வர காட்டும் எல்லா நியூஸும் அவருக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகளோட பேரை சொல்லுங்கண்டா தெரியாது. எவ்வளவு விலகினம் சகோதரி. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க இந்த மெசேஜை கொடுக்க தவறினோம். எங்கட பிள்ளைகளுக்கு இவர் தான் அவங்களோட ரோல் மாடல், அவரோட பவர் என்ன, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த முஅஜிஸா என்ன சொல்ல தவறினோம். அல்லாஹ் ஆச்சரியமான விஷயங்களை வெளியாக்கினான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுதைபியால தண்ணி முடிஞ்சு கட்டும் தாவும். எத்தனை பேர் தெரியுமா? 1500 பேர். 1500 பேருக்கு தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, உது செய்ய தண்ணி இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சின்ன ஒரு பாத்திரம் கொணரப்பட்டுச்சு. அந்த பாத்திரத்துள்ள கைய போட்டு வெளியே எடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரல்களுக்கு இடையில தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. 1500 பேரும் அந்த தண்ணியை தான் குடிச்சு உது செஞ்சோம். 1500 பேரும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் குன்னா மியத்தால்பின், சும்மா சரி அன்றைக்கு நாள் நாங்க 1,00,000 பேர் இருந்தாலும் லகஃபானா அந்த தண்ணி போதுமா இருக்கும். அவ்வளவு தண்ணி அது வந்து வெளியாச்சு. இதை உங்களோட பிள்ளைங்க சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லி கொடுக்காத ஒரு வாப்பாவை நீங்க தோத்து போயிட்டீங்க சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு மத்த துன்யாட எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, இது சொல்லி கொடுத்தில்ல, இது சொல்லி கொடுத்தில்ல, அதெல்லாம் பொய்யானதை சொல்லி கொடுத்தீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு. இது உண்மையானது. பிள்ளைகளுக்கு இதை படிங்க. இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தோட இறக்கம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்மையர் பண்ண பாப்பாங்க. மத்த தேவையில்லாத எல்லாம் தலைவுக்கு போவாது. அல்லாஹ் இப்படி ஒன்று வச்சுக்க போல நாங்க என்னத்துக்கு அங்கிட்டு போகணும். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த கூடிய யுத்தம் நடக்க போகல நான் பார்த்தேன், குழிய தோன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பௌத்துல கல்ல கெட்டு இல்லைன்னா பசி தாங்க இல்லாம போகல, கல் எடுத்து பௌத்துல கெட்டினா அந்த பசியை கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாயிக்கும். அதுக்காக வேண்டி நான் பால் கெட்டு. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலோட நிலைமையை கண்டதோட எனக்கு தாங்கி கொள்ளலாம் போச்சு. 1க்கு 2 கல்லு கெட்டிக்கிறாங்க. உடனே ஓடி போன நோட்டுக்கு போயிட்டு வைஃப்ட சொன்னேன், என்னத்த சரி செய்யுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை எனக்கு பார்க்கல, அவங்களுக்கு தின்ன கொடுக்கும். வைஃப் சொன்னா, ஒரு சின்ன ஒரு பேக் எடுத்து காட்டினா, இந்த இவ்வளவு கொஞ்சம் மாவு தைக்குது, ஒரே ஒரு ஆடு, அந்த ஆடும் மெலிஞ்சு போயிட்டு ஒன்றும் எடுக்கிறதுக்கே இல்ல, இந்த ஒரு ஆடு தான் ஈக்குது. இவர் சொன்னார், பரவாயில்ல ஈக்கிறத வச்சு செய்யுங்க, நான் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வரேன். போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் இன்னொருத்தர் 2 பேருக்கும் போதுமான சாப்பாடு என் வீட்டுல நான் செஞ்சுக்கிறேன், நீங்க என்னோட என் வீட்டுக்கு வாங்க யா ரசூலல்லாஹ். அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினாங்க, யா அஹ்ல கந்தக் வாசிகளே, எல்லா சஹாபாக்களும் வேலையை விட்டுட்டு திரும்பி பாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட போகல. இன்ன ஜாபிரன் கத் சனலக்கும் தாமன், ஜாபிர் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சுக்கிறாராம். எத்தனை பேர் கந்தக்ல? 1000 பேர். இவர் சாப்பாடு செஞ்சு 2 பேருக்கும் 3 பேருக்கும்
இவருக்கு டென்ஷன் ஆயிட்டு பதறிட்டாரு. என்னடா 3 பேருக்கு சாப்பாடு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்து ஹந்தக்ல இருக்கிற எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொல்றாங்க, 1000 பேரும் வாங்க, அந்த ஜாபிர் வீட்டுல சாப்பாடு செஞ்சு வர சொல்லிக்கிறாரு உங்களே. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, போற டைம்ல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களோட வைஃப்ட சொல்லுங்க, உங்களோட மனைவிட்ட சொல்லுங்க, ஆக்கின அந்த கறியை அடுப்புல இருந்து இறக்கவானம் இல்லைங்க, நான் வர காட்டியும் ரொட்டியும் சுடவானம் என்று சொல்லுங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, போனாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முபாரக்கான கையால அந்த சாப்பாட்டை 1000 பேரும் டர்ன் எடுத்து வந்திக்கக்கூடிய எல்லா சண்டத்துல இருந்து எல்லாரும் பௌத்துல கல்ல கட்டி கொண்டு தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் பசியோடு இருந்த 1000 பேரும் 2 பேருக்கு தயாரிக்கப்பட்ட 3 பேருக்கு தயாரிக்கப்பட்ட அந்த சாப்பாடு 1000 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அடுப்பை பார்க்கிறேன், அந்த அடுப்புல இன்னமும் அப்படியே ஆனம் சரியெல்லாம் அப்படி இருந்து கொண்டீங்க, அது எந்த ஒன்றும் குறையல்ல. உங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்துக்கிறீங்களா? சொல்லி கொடுக்காட்டி நீங்க ஒரு பெற்றோரா தவறிட்டீங்க சகோதரர்களே. உங்களோட பிள்ளைக்கு இதை நீங்க சொல்லி கொடுத்தில்லாட்டி, இதை சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு பழக்கி இல்லாட்டி, நீங்க ஒரு பெற்றோரா ஒரு வாப்பவா உங்களோட கடமையை செய்யறதுல குறை செஞ்சுட்டீங்கன்னு மறந்துடுவாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, படிச்சு கொடுப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா. பல சந்தர்ப்பத்தில் பல முஅஜிசாக்கள். சுப்ஹானல்லாஹ், மனிதர்கள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கல, மிருகங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சு, மிருகங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வந்து பேசிச்சு. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதர் 63 வயசு காலத்துள்ளுக்கு வாழ்ந்த எங்களோட தூதர். நாங்கள் எல்லாம் பெருமைப்படுவோம். எங்களோட வாயால ஸலவாத் சொல்லாத ஒரு நாள் கழியக்கூடாது. சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. கடைசியாக எப்ப உட்கார்ந்து அமைதியாக ஆறுதலாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லி எப்ப செஞ்சோம்? கடைசியா செஞ்சோம்? எங்களுக்கு தானே நேரம் இல்லை. எங்களுக்கு மற்ற எல்லாம் முக்கியம், இதை பத்தி நேரம் இல்லை. மறந்துடுவான கியாமத்துடைய ஒரு நாள் வரும், மஹ்ஷருடைய ஒரு நாள் வரும். அந்த மஹ்ஷருடைய ஒரு நாள்ல எந்த மனிதனுக்கும் தண்ணி கிடைக்காது. அந்த தண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாகம் வரும். எப்படின்னா, ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல பொறுத்து கொள்வார், தண்ணி இல்லாட்டி பொறுக்கல. தண்ணி இல்லாட்டி ஒரு மனுஷனும் பொறுக்கல. தண்ணின்றது ஆக முக்கியமான. மஹ்ஷர்ல அடிக்கிற வெயில் எப்படின்னா, வேர்வையில மூழ்குவாராம் அந்த மனிதன். குடிக்கிறதுக்கு தண்ணி சப்ளை எங்கேயுமே இல்லை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹவுதுல் கௌசரால தான் என் உம்மத்துக்கு நான் தண்ணி கொடுப்பேன். அந்த தண்ணி கொடுக்கிற டைம்ல ஒரு கூட்டம் எல்லாரும் ஓடுவாங்க, எங்கட நபின்னு எல்லாரும் ஓடுவாங்க, எல்லா மக்கள் ஓடுவாங்க அங்க. ஏன்னா எல்லாருக்கும் தண்ணி தேவைத்தாரு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரும் ஏண்ட நபி ஓட போகல. மலக்குமார்கள் ஒரு கூட்டத்தை அடிச்சு விரட்டுவாங்க, போவீங்க, உங்களுக்கு இங்க இடமே இல்லை, இங்க தண்ணி குடிக்க வந்துடுவாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்ச மக்களுக்கு, அவங்களோட சுன்னத்தை ஃபாலோ பண்ணி நாட்களுக்கு. சகோதரர்களை எங்க போச்சு? கண்ணியமானவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படிப்போம், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. வீட்டுல ஒரு டைம் எடுங்க. இந்த சீரான்றது இன்றைக்கு எல்லா பாஷையிலும் வந்து ஒரு அழகான ஒரு கிதாபிக்கு ரஹீகுல் மக்தூம், அது இங்கிலீஷ்ல மீக்குது, சீல்ட் நெக்டர் இங்கிலீஷ்ல மீக்குது. இதுதான் வீட்டுல யாரு சரி இருந்தால் அதை எடுத்து வாசிங்க, இல்லாட்டி இன்றைக்கு அந்த புத்தகம் வாங்குங்க, ஒரு நாள் ஒதுக்குங்க. சகோதரர்களை எவ்வளவு செய்யறோம், சல்லிக்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி, பிசினஸுக்காக வேண்டி, வீடு கேட்ட என்ன எல்லாம் நாங்க போடுறோம். கஷ்டப்படாத அளவு இல்லை, எல்லா பக்கத்துலயும் கஷ்டப்பட்டு முழு நேரமே செலவழிக்கிறோம் துன்யாவோட லாபத்துக்கு. கிழமைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பிள்ளைகளையும் வைஃபை உட்கார வச்சு இதை வாசிக்கலவா? கிழமைக்கு 2 நாள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாசிக்கலவா? இன்றைக்கு பள்ளியில எல்லாம் சீராட ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ரபீல் அவ்வளவு காலத்துல சீராட ப்ரோக்ராம். ஆனா பார்த்தா இஷாக்கு போறோம் நடக்குது. இஷால 500 பேர் தொழுந்தா 300 பேர் போறாங்க, 200 பேர் தான் உட்காராங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் இது தேவையில்லை. அல்ல எங்களுக்கு சீரா தெரிஞ்சுதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட பேரை கேட்டாலும் சிலவங்களுக்கு தெரியும். ஆனா சீரால உட்கார்றாரு இல்ல. ப்ரோக்ராம் நடக்குது, சீரா பத்தி அந்த ஆலிம் படிச்சு கொடுக்குறாரு. அவருக்கா தேவை? அவர் படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளவு ஆசையோட ஆர்வத்தோட நல்ல சந்தர்ப்பமே உட்காரோடும். இன்னைக்கு பள்ளி வரல போயிட்டு பார்த்தா சீராட ப்ரோக்ராம். நேத்திஷா மகரிபுக்கு ஒரு பள்ளியில சீரா ப்ரோக்ராம் நடக்குது. தொழுந்தாங்க நிறைய பேர், 60 பேருக்கு மேல போயிட்டாங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் நேரம் இல்லை. கொஞ்சம் உட்கார்ந்து சீரா படிப்போமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிப்போமே, அது ஒன்றும் தெரியாது. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸும் அங்கிருந்து இங்க மட்டும் எல்லாம் தெரியும். எல்லாம் அப்டேட்டட், போன்லயும் அப்டேட்டட், பேப்பர்லயும் அப்டேட்டட், எல்லாத்துலயும் அப்டேட்டட் ஆகிக்கிறார். ஆனா இதுல மிகப்பெரிய பலகீனமே. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாள்
கொஞ்ச நாளைக்கு பிறகு வாரத்துக்கு இருக்குது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கிறது, தேடுறது, அவர்களை எங்களோட ரோல் மாடலாக எடுக்கிறது, சுன்னத்துகளை தேடி தேடி படிக்கிறது. இதுதான் என்னுடைய பயானுடைய முழு சுருக்கமும். பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவது எனக்கும், இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.